தமிழ்நாடு டெல்லிக்கு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறிய நிலையில் விரைவில் மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு திமுக செல்லும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த பேட்டியில் மத்தியில் ஆட்சியில் அங்கம் வகித்த போதே மாநில சுயாட்சியை பெற்றிருக்க வேண்டியதுதானே என்று வினவினார். டெல்லிக்கு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகிறார். தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவை போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் செயல்படுவதாக விமர்சித்தார். கேசிஆர் இப்படித்தான் செய்து கொண்டே இருந்தார். மத்திய அரசை கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது. பிரதமர் வந்தால் வரவேற்பது கிடையாது. ஆக அவர்கள் பிரதமரை புறக்கணித்தார்கள், மத்திய அரசை புறக்கணித்தார்கள், மக்கள் அவரை புறக்கணித்தார்கள். இதுதான் நடக்க போகுது. நித்தி ஆயோக் கூட்டத்தை தமிழ்நாடு அரசு புறக்கணிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். தேனி மாவட்டத்தில் இரவில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. பெரியகுளம், முருகமலை, தாமரக்குளம், வடுகப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து பூமியை குளிர்வித்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. நெய்க்காரப்பட்டி, கனக்கன்பட்டி, ஆயக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. போடுவார்பட்டியில் ஆலங்கட்டி மழை கொட்டியது. நகரின் பல இடங்களிலும் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சாலைகளில் ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, சுற்றுப்புற பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நியூ டவுன், புதூர், பெருமாள்பேட்டை, பெரியபேட்டை, செட்டிப்பனூர், காதர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் காளையார்கோவில், கொல்லங்குடி, நாட்டரசன் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை மழை கொட்டி தீர்த்தது. உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3வது நாளாக மழை பெய்தது. ஓசூரில் கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, சாமியாபுரம், காளிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. தமிழ்நாட்டில் 1 வார காலத்திற்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கக்கூடிய பகுதி நிலவுவதாக தெரிவித்திருக்கூடிய வானிலை மையம் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் 24ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் 22ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் 22ஆம் தேதி 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அன்றைய தினம் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். தமிழ்நாட்டின் உரிமையை கேட்பது அழுகையல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுமார் 418 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் 2,02,531 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அழுகிறார்கள் என பிரதமர் முன்வைத்த விமர்சனத்திற்கு பதிலளித்தார். ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. இப்போ குஜராத் முதலமைச்சர் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு. யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் அவர் கூறினார். ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்.
தமிழ்நாட்டில் உள்ள சிலரை மிரட்டி கூட்டணி வைத்தவர்கள் வெற்றி பெற முடியுமா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார்.